அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எல்லாமே ஆவலா எதிர்பார்த்திருந்த அந்த நாள் தான் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்க செய்யலாம். அப்படி விரதம் இருக்க முடியாட்டியும் ஈவினிங் போல நம்ம கோவிலுக்கு போய் நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு சிவன் கோயில்கள்ல நிறைய சிவன் கோயில்கள்ல இரவு 4 கால பூஜைகள் நடக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா சிவராத்திரினாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதனாலதான் இதை பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மகா அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பெரிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். இந்த நன்மையில பயனடைஞ்ச பக்தியில நானும் ஒருத்தி. அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா நானும் மகா சிவராத்திரிக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 4 கால பூஜையில யாரெல்லாம் அந்த பூஜையில உட்கார போறாங்க, யாரெல்லாம் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யறாங்க, அந்த நேரத்துல நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த 4 கால பூஜையில நம்ம என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கலாம், என்னென்ன பொருட்கள் நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், என்னென்ன பூக்கள் சமர்ப்பிக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அதற்குரிய புண்ணிய பலனும் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் சொல்லி சிவராத்திரியில நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுல முதல் காலம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போகக்கூடிய நேரம் தான். இந்த நேரத்திலயாவது நீங்க நைட்டுக்குள்ள தங்க முடியாட்டியும் முதல் கால பூஜையில கலந்துக்கிட்டு உங்களுக்கு சிவபெருமானுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்க சமர்ப்பிக்கலாம். இந்த நேரத்துல யாரு சிவபெருமான வழிபாடு செய்யறாங்கன்னா நம்மளை படைச்ச பிரம்மா. அவரு தான் சிவபெருமானுக்கு முதல்ல பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அவர் மஞ்சள் நிற வஸ்திரத்தால சிவபெருமான பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தாமரை பூக்களால பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்றாங்க. சோ பாத்தீங்கன்னா முதல் கால பூஜையில நம்ம மஞ்சள் நிற வஸ்திரமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாமரை பூக்களால அர்ச்சனையும் அலங்காரமும் பண்ணலாம். அதுக்கு நீங்க தாமரை மலர் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அபிஷேகத்துக்கு பஞ்சகவியம் சொல்லுவோம்ல, பசுவுல இருந்து கிடக்கிற 5 பொருட்கள், கோசானம், அதுக்கப்புறம் கோமயம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய், பால், பசு தயிர், இது எல்லாமே நீங்க 5 பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுத்தாலே பிரம்மாவுக்கு ஈடா நம்மளும் அந்த நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மாவுக்கு என்னென்ன அருள்லாம் கிடைக்குமோ சிவபெருமானால அந்த அருள் பரிபூர்ணமா நமக்கும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் முதல் கால பூஜை. இந்த பூஜையில நம்ம கலந்துக்கிறதுனால என்ன நல்ல பலன் கிடைக்கும்னா நம்ம பிறவி அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது போன ஜென்மத்திலேயோ இப்படி சொல்லுவாங்க இல்லையா, போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நேரத்துல, இந்த கால நேரத்துல பூஜை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய அந்த பிறவி கடன் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த நேரத்தை நீங்க தவற விடாதீங்க. பிரம்மாவுடன் சேர்ந்து நம்மளும் சிவபெருமானுக்கு பூஜை செய்யலாம். நம்மளும் 2ஆம் கால பூஜையில பாத்தீங்கன்னா நம்மளை காக்கும் தெய்வமான விஷ்ணு பகவான் அவர் சிவபெருமானுக்கு பூஜை பண்ற நேரம் தான் அந்த 2ஆம் கால பூஜை. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்ப எப்படி பிரம்மாவுக்கு படைக்கும் கடவுளான பிரம்மா அவருக்கு உரிய நிறமான மஞ்சள் நிறத்துல நம்ம சிவபெருமான வழிபட்டாரு. அதே மாதிரி நம்ம பெருமாள் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வெண்பட்டு அந்த நேரத்துல அந்த 2ஆம் கால பூஜையில வெண்பட்டு வஸ்திரம் சாற்றலாம் சிவபெருமானுக்கு. அது மட்டும் இல்லாம பாயாசம், இனிப்பு பாயாசம் வச்சு நெய்வேத்தியம் படைக்கலாம். அதோட சேர்த்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம தீபாரதனை காமிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விஷ்ணு பகவான் நமக்கு வழிபாடு செய்யும் பொழுது அந்த நேரத்துல நாம வழிபாடு செய்யும் பொழுது என்னன்னா தனதானிய சம்பத்து கிடைக்கும். அதாவது எல்லா குறைவில்லாம நமக்கு செல்வம் கிடைக்கும் அப்படிங்கறதா நம்பிக்கை. சோ 2ஆம் கால பூஜை கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. 2ஆம் கால பூஜையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளை காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் அந்த நேரத்துல சிவபெருமான பூஜிக்கிற ஒரு அற்புதமான அந்த நேரம் தான் 2ஆம் கால பூஜை. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆம் கால பூஜை யாருங்கிறத பார்க்கலாம். 3ஆம் கால பூஜை அதாவது நடுஜாமம் வந்துடும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகை தான் பாத்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு வராங்க. அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இத லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. லிங்கோத்பவ காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்துல நம்ம அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டோம்னா நமக்கும் அம்பாளோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதே போல சிவபெருமானுடைய அருளும் பரிபூரணமா கிடைக்கும். இந்த நேரத்துல நம்ம சிவப்பு வஸ்திரம் சிவபெருமானுக்கு சாத்தலாம். ஏன்னா
அம்பிகைனாலே சிவப்பு பச்சை இந்த நிறங்கள்ல தான் வந்து புடவை வந்து சாத்தியிருப்பாங்க மோஸ்ட்லி. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு வஸ்திரம் சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல் அன்னம் வந்து படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உரிய வில்வ இலை அர்ச்சனையும் அதே மாதிரி வில்வத்தால அலங்காரம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இலுப்பை எண்ணெய் தீபம், அதாவது விஷ்ணு பகவானுக்கு வந்து நம்ம சொல்லும் போது நல்லெண்ணெய் தீபத்துல வந்து நம்ம ஆரத்தி காட்டணும் இல்லையா, இவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல அதாவது 3ஆம் கால பூஜையில இலுப்பை எண்ணெய் தீபம் வந்து நம்ம வந்து காட்டலாம். குறிப்பா வந்து சிவபெருமானுக்கு நம்ம இலுப்பை எண்ணெய் தீபம் வந்து ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஊமத்தங்காய் தீபத்துக்கு வந்து இலுப்பை எண்ணெய் வந்து பயன்படுத்த சொல்றோம் சரிங்களா. அதனால வந்து நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா இன்னைக்கு இலுப்பை எண்ணெயாவது ஒரு 100 150 உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து நீங்க வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது இலுப்பை எண்ணெயில தீபம் ஏத்துறது. இந்த அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த 3ஆம் கால பூஜையில நம்ம தேன் அபிஷேகம் வந்து பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது மாதிரி நம்ம அம்பிகை வந்து சிவபெருமான அபிஷேகம் பண்ற நேரத்துல நம்மளும் போய் சிவபெருமான வழிபடும் பொழுது நமக்கு வர கெட்ட சக்தியை அந்த அம்பிகையும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட சேர்ந்து நமக்கு தடுத்தாட்கொண்டு நம்மளை வந்து காத்தருள்வாங்க அப்படிங்கறதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சோ வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரினாலே 4 கால பூஜையும் அட்டன் பண்ணி நம்ம வந்து அந்த சிவபெருமானோடையும் அந்த அம்பிகையும் 30 தேவரோட அருளையும் நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இரவு முழுக்க கண் விழிச்சு இந்த பூஜைகள் எல்லாம் பண்றோம். இப்ப 4ஆம் கால பூஜை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி யார் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். 4ஆம் கால பூஜைங்கிறது பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது 4:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த நேரத்துல 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் அதுக்கப்புறம் அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 4ஆம் கால பூஜை. இந்த பூஜையில நம்ம குங்குமப்பூ வந்து கிடைச்சதுன்னா அதையும் நீங்க சாற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் 18 வகையான இல்ல 16 வகையான அபிஷேக பொருட்கள் கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதோட மட்டும் இல்லாம நந்தியாவட்டம் பூ கிடைச்சா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து சிவபெருமானுக்கு என்னென்ன பூக்கள்லாம் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு தடையும் சொல்றேன், தும்பைப்பூ, சங்குப்பூ, அப்புறம் வில்வ இலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஊமத்தங்காய் பூ கூட கிடைச்சா கூட போடலாம். இந்த மாதிரி அதே மாதிரி நாகலிங்க பூ கிடைச்சாலும் நீங்க வந்து போடலாம். இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி சிவபெருமானுக்கு உரிய பூக்களா இருந்தாலும் நீங்க வந்து அந்த பூவை நீங்க வந்து வழிபாட்டுக்கு கொடுத்து நல்லபடியா வந்து சிவபெருமானோட அருளையும் அந்த அம்பிகையோட அருளையும் வந்து பெறுங்க. ஏன்னா அம்பிகை வந்து விரதம் இருந்து சிவபெருமான அடைஞ்ச ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. அதனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேணுங்கிறவங்க, நம்மளுடைய இன்னல்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறவங்க, நம்மளுடைய பிறவி கடன் வந்து முடியணும், நம்ம கர்மா வந்து குறையணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மகா சிவராத்திரிய கண்டிப்பா வந்து வழிபாடு செஞ்சு அந்த சிவபெருமானோட அருளை வந்து பெறுங்க. விபூதி நல்லபடியா வந்து இட்டுக்கோங்க. உங்களால எவ்வளவு வந்து விபூதி வந்து பூசிக்க முடியுமோ பூசிக்கோங்க. நல்லபடியா வந்து ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்க. உங்களால எவ்வளவு மந்திரங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை மந்திரங்கள் அத்தனை மந்திர உச்சரிப்பும் சொல்லுங்க. எளிமையான ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும், நமக்கு எல்லா பயனுமே நல்லபடியா கிடைக்கும். உங்க வீட்டுல சிவலிங்கம் இருக்கு, சிவ போட்டோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அலங்காரம் செஞ்சு விளக்கு ஏற்றுங்க. உங்களால என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமா வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். சோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த 4 கால பூஜைகளையும் யார் யார் வந்து பூஜை செய்யறாங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அவங்களுக்கு கிடைக்கிற அருளை நம்மளும் பரிபூர்ணமா கிடைக்கணும். அதே மாதிரி அந்த இறைவனோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிட்டு இந்த மகா சிவராத்திரியை நல்லபடியா வழிபாடு செய்வோம். இந்த மகா சிவராத்திரி வழிபாடு செய்யறது மூலமா எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. 4 கால பூஜையில யார் யாரெல்லாம் வந்து பூஜை பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் போய் கலந்துக்கிட்டு அந்த இறைவனோட அருளை பரிபூர்ணமா பெறுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிடுவோம். நைட்டு ஃபுல்லாக வந்து கோயிலில் தான் இருக்கனால நான் வந்து மதியம் வந்து உச்சிக்கால பூஜையில் நான் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அபிஷேகம் வீடியோலாம் வந்து நான் நிறைய காமிச்சிருக்கேன். அதை ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி நெய்வேத்தியம் வச்சாச்சு. அதே மாதிரி ஊமத்தங்காய் தீபம் 5 தீபம் நமசிவாயங்கிற மந்திரத்துக்குரிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை நினச்சி நான் வந்து ஏற்றிருக்கேன். அப்புறம் 5 முக தீபம் குத்துவிளக்கு ஏற்றி விபூதி அபிஷேகம்லாம் பண்ணி சிவலிங்கத்துக்கு நல்லபடியாக வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டேன். இந்த 4 கால பூஜை ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு மாதிரி டைமிங் வச்சு பண்ணுவாங்க. நீங்க உங்க கோவில்ல எப்படி வந்து பண்றாங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல எப்படி வந்து பூஜை நேரம் சொல்றாங்களோ அந்த நேரத்துல கலந்துக்கோங்க. எந்த நேரத்துல சிவபெருமான வழிபட்டாலுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் போகுது. அதனால வந்து இந்த நேரத்துல வந்து சொன்னாங்க இந்த நேரத்துல நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க கோவிலுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் 3 கால பூஜை கூட பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு கோவில்ல வந்து நடக்குதோ அதை போய் நீங்க கலந்துக்கங்க. அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் அர்ச்சனைக்கும் பொருட்கள் வந்து வாங்கி கொடுங்க. சிவபெருமானோட அருளை பரிபூர்ணமா இன்னைக்கு வந்து பெறுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.